யாரை கூப்பிட முடியுமா? அது உரிமை இருக்கிறதுனால அப்படி கூப்பிடுது. பெட்டிக்காரன் யாரை கூப்பிட முடியும் சொல்லு? வீட்டுக்காரத்தை பெட்டிக்காரன் கூப்பிடுது. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. எனக்கு அப்பா வேணும். அப்பாவோட நோத்தல நானே வைக்கிறேன். அப்பா இல்லங்க, அப்படி இல்ல. சீ, எனக்கு அப்பா வேணும். அப்படி இருக்காதுங்க. அப்புறம் நாலு பேர் பாருங்க. நாலு பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டதும் தொண்டையெல்லாம் பிடிக்குது. ஆச்சரியமா இருக்கு. ஐஸ்வர்யா என்ன கலந்தீங்க? அப்புறமா நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி எதிரே பாக்குற மாதிரி பாக்குறீங்க? கொஞ்சம் சரி, இந்த பிள்ளை கேட்டா கொஞ்சம் சரி. நானும் பார்த்து சொல்லலாம் நினைச்சு பார்த்து அப்படியே இருக்காரு. பாப்பா அவர் பார்த்தா அவர் பொதுமக்களுக்கு உங்களுக்கு வணக்கம். கிடைக்கு அப்பா ஆத்தாளுக்கு நல்லா தெரியுமா? அது இல்லங்க, உங்களுக்கு முடி ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துட்டு அதான் சொன்னேன். முடிய சொன்னேன். என் கிரகமான ஆப்பிள் கட் பண்ணேன். நம்ம முன்னாடி எங்க தாத்தா பாரு எப்படி சிரிக்குதுன்னு. சும்மாவா இருக்கும்? ஏன் தாத்தா அப்படியா? உங்களை எச்சரிக்கிறேன். பல வழக்கு
அது உனக்கு புரியாது. அந்த அந்த ஆட்டம் உனக்கு புரியாது. தெரியாது. விடிய விடிய இந்த வாய் மூடுமா? வாழையில நல்லா இருந்தது. வாய்முட்ட நீங்கதானா? அப்பவே நினைச்சேன் ஒரு சந்தைகளால வாங்கிட்டேன். அசை தோசை அப்பள வடை சுழுக்கிற மாதிரியா இருக்கு. படிச்சுட்டாலும் என்ன வேணும் சொல்லி தரு. என்னங்க இதுவா? இது நாங்களே உங்களை இது என்ன சொத்த போன மாதிரி போ. என்ன தானே வேணும் சொல்லி தருவேன். என்ன வழி வேணும்? என்ன தாத்தா இருக்கா? என்னன்னு கேட்கிறேன்.
இனிமே ஐஸ்கிரீம் நான் தெரிஞ்சு கூட சாப்பிட மாட்டேன். எப்பா தாத்தா உனக்கு ஒரு கும்பிடு, இதுக்கு ஒரு கும்பிடு. அதனால நானே ரொம்ப நேரம் மாறிக்கிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஆளை போட்டுக்கல. அவங்க கூப்பிட்டு வேலையை வாங்கிருவோமா? வாங்கிருவோமா?